இப்போ சமூக வலைத்தளத்துல எது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா விஜய் தோல் மேல ஒரு சின்ன பையனை ஏறி உட்கார வைப்பாரு. அதுதான் இப்போ சமூக வலைத்தளத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன் அவர் அதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ இவரு ஒரு குழந்தைய ஏத்தி மேல உட்கார வச்சிட்டாரு. தொடர்ந்து சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, நானும் விஜய் மாமா கிட்ட போனோம், அவங்க தோல் மேல ஏறி உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. பின்னாடி ஓடுவாங்க, அவர்கிட்ட போவாங்க, வண்டி மேலாம் ஏறதான் செய்வாங்க. இவரே ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இவராலே அதை ஹேண்டில் பண்ண முடியாம ஆயிடுது. அதுதான் விஜய் பண்ற தப்பாவே இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு என்னன்னா, விஜய் தானே ஓட்டு கேட்க போகணும். ஆனா சினிமால டூப் போடுற மாதிரி இப்ப டூப் போட்டு தெரு தெருவா வந்து விஜய் மாதிரியே ஓட்டு கேட்டுன்னு போறாங்க. இதை பார்த்து என்ன பேசுறாங்க, அப்ப யாருக்கு நாங்க ஓட்டு போடுறது? விஜய்க்கு ஓட்டு போடுறதா, இல்ல டூப் போட்டு வந்து கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு நாங்க ஓட்டு போடுறதா அப்படின்னு இன்னொரு சைடு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு வேற வைரலா போயிட்டு இருக்கு. விஜய்க்கு பதிலா டூப் கூட போட வேணாம்ப்பா, நாங்க பொம்மையை செஞ்சு வைக்கிறோம், பொம்மைக்கு வணக்கம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பொம்மையை கொண்டு வராங்க. இதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.